அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டத்துடைய வணிகர் சங்கத்துடைய தலைவரும் ஸ்ரீ வில்வம் அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவருமான உங்கள் முனைவர் முத்துக்குமார் பேசுகிறேன். இறைவனுடைய கருணை மிகப்பெரிய கருணை, என்ன சொல்றதுனே தெரியல. இறைவனுடைய கருணை மிகப்பெரிய கருணை. அண்மையில அம்மனுடைய கோயில எளியேன்னு என்னையும் அதுல ஒரு பொறுப்பேற்று என் அன்னையுடைய கோயிலை கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்தான். அதற்கப்புறம் சீர்காழி பக்கத்துல கொன்னக்காட்டுப்படைய கிராமத்துல கொன்றை ஆறுன்னு சொன்ன ஒரு ஆலயத்தை அதனுடைய திருப்பணி குழு தலைவராக அந்த ஊர் மக்களை தேர்ந்தெடுத்து என்னுடைய அருமை சகோதரர் ராஜாராம் அவர்களை பொருளாளராக வைத்து பேராசிரியை டாக்டர் உமாதி அவர்களை செயலாளராக ஆக்கி அருமைய சிறப்பா அந்த கோயிலை அண்மையில கட்டி கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்கு நினைக்கிறேன். ஐயா ஜெயக்குமார் ஐயா அந்த கோயில கட்டும் போது என்ன சொல்றாரு, ஐயா என்ன போன்ல சொல்ற, ஐயா ஒரு தடவை நீங்க வரணும். நீங்க பாக்குறது தேவனாப்பட்டினம், ஒரு அருமையான கடற்கரை கிராமம். தேவனாப்பட்டினம் மிகப்பெரிய ஒரு கடற்கரை கிராமம். நீங்க வரணும் ஐயா, உங்க பாதம் அந்த இடத்துல படணும், நீங்க வரணும், இந்த கோயில் எழும்பணும், அழகான கோயிலை கட்டி வச்சு வாங்கின. நானும் வரேன்னு சொன்ன வாய்ப்புகள் கிடைக்கல. அதுக்கப்புறம் கோயில் பிடிச்ச ஒரு பிள்ளையார் கோயிலை சீர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அது பிள்ளையார் கோயிலை சீர் பண்ணி கொடுத்தோம். இடையிலே பெருமானுடைய ஒரு அறிவுறுத்தல், இந்த கோயில் நீ போன்ற மாதிரி எனக்கு ஒரு உள்ளுணர்வு, போய் பாரு வான்னு கூப்பிடுறாரு. அப்ப என்னுடைய நண்பர் ராஜாராம் நான் சொல்றேன், இது உண்மைங்கய்யா. ஐயா சொல்ற வார்த்தை இது உண்மை. ஏன்னா நான் ரொம்ப நாளா போன் பண்ணிட்டு இருந்தேன், வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்களால வர முடியல. ஒரு நாள் என் போன் நம்பர் அவங்க எப்படி வச்சிருந்தாங்கன்னு தெரியல. உடனே ஒரு நாள் போன் பண்றாங்க, தம்பி எங்க இருக்கிறீங்க, நாங்க சாமி இன்னைக்கு அங்க போக சொல்றாரு, நான் அடுத்த வாரம் வரம்பான்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஒண்ணுமே புரியல. இறைவா எப்படிடா இது செயல்படுத்தின. உடனே என்னுடைய நண்பர் ராஜாவோட சொல்றேன், அவருக்கு எனக்கு ஒரு பிள்ளைன்னு சொல்லலாம், என்னுடைய உடம்புற சகோதரர் சொல்லலாம். அற்புதமான சிவநிதி செல்வர். இது வரைக்கும் ஒரு 10 ஆலயங்களை அவர் குமோசம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால இறைவன் மேல ரொம்ப ஆழ்ந்த பற்றுதல் உள்ளவர். அப்ப அவர் சொன்ன, வாங்க நம்ம போய் பார்ப்போம், அந்த ஆலயத்தை பார்ப்போம், இறைவன் நமக்கு என்ன கட்டளை எழுதுறானோ அதை செய்வோம் அப்படின்னா. பார்த்தோன்னே மெய் மறந்துட்டேன். ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு கோயிலை கட்டா, புதுசா கோயில சிவன் ஆலயத்தை கட்டி கொடுத்தோம் 10 லட்சம் செலவுல, அம்மன் ஆலயத்தை கும்பாசம் பண்ணி வச்சோம் 10 லட்சம் செலவுல, பிள்ளையார் கோயில சீர் பண்ணி கொடுத்தோம், அதெல்லாம் சரி. ஆனா எல்லா வேலையும் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இறைவையே நம்ம இங்க அழைச்சான்னு தெரியலையே மெய் மறக்கும் போது அந்த அதிசயத்தை இங்க பாக்கணும். உள்ள வாங்க, கொஞ்சம் ஆலயத்துல வரீங்க, இந்த சிற்ப வேலை முறைலாம் பாருங்க, என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா. சுவாமியுடைய முகத்தை காமிச்சாலும், அம்பாவுடைய முகத்தை காமிச்சாலும் வெளியே சுவாமி அவ்வளவு ஒரு ஆனந்தம். ஆமா, சுவாமி ஆனந்தம். இந்த கோயிலுடைய வரலாறு கேட்கும் போது மெய் சிறுக்கு. அற்புதமான ஆலயம். உங்களுக்கு பார்க்கறது சுவாமி இருக்கிற மூலஸ்தானத்தை பாக்குறீங்க. என்ன ஒரு அர்த்தம் கேட்டீங்கன்னாக்கா, இந்த மூலஸ்தானத்துக்கு கீழே மணல சிவலிங்கமா இருக்க. இதான் இந்த கோயிலுடைய சிறப்புன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த தம்பி ஜெயக்குமார் 2 ஆண்டு கட்டிட்டு இருக்காங்க. அவர் ஒரு கோயிலுக்கு சிவலிங்கம் வைக்கணும்னு சொல்லி முடிவு வரும்போது ஒரு பெரியவர் சொல்றாரு, அப்பா அந்த இடத்துல தோன்றுப்பா, சிவன் அங்க இருக்கலாமா. ஒரு தேசிய வச்சு தோன்றாரு. அவர் கண்டிப்பா சிவலிங்க பார்த்து பையன் அருள் வருது. சிவலிங்க தான் தோன்றுகிற ஒரு பையன் அந்த அருள் சொல்றான், தோன்றாங்க. இவன் கண்ணுக்கு தெரியல, இவன் கண்ணுக்கு தெரியல, குச்சிக்கு பார்க்க ஒண்ணுமே தெரியல. கொஞ்ச காலத்துக்கு வெளிப்படுற ஒரு 3 உயரத்துல மணல சிவலிங்கம். என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுக்கு நேர வழிபட்டா திருச்சோபுரம். அந்த மணலுக்குள்ள அந்த சிவலிங்கம் இருக்கு. அது பார்த்தா எத்தனையோ நூற்றாண்டு உட்பட்ட கோயில். அந்த மணலுக்குள்ள தான் சிவலிங்கம் வந்தது. திருச்சோபுரத்தை பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காங்க. அருமையான சிவாலயம், அது பெரிய வரலாறு. அதுபோல நீங்க பார்க்க தரிசனம் இருக்குல்ல, என் கண்ணுக்கு பார்த்தாக்கா, நான் சொல்ல ஒரு சத்தியமான உண்மையை சொல்றேன், இது எனக்கு கேட்ட சிவலிங்கமாவே தெரியுது. தம்பி ஒரு விளக்கை ஏற்றி வச்சிருக்கிறாரு. என் கண்ணுக்கு பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா ஆவண தெரியுது. அங்கேயே வெள்ளை பள்ளியில் ஜோதி நீங்க வைக்கிறாரு. என்ன அழகு பத்தி பெருமானுடைய கருணையை பாருங்க. பெருமானுடைய என்ன பேரு கேட்ட, என்ன பேரு? சமுத்திர சங்கு நாத ஜோதீஸ்வரர். இங்க பார்க்கும்போது விளக்கு தெரியுது. ஆனா எனக்கு அங்கிருந்து பார்க்கும்போது ஒரு சிவலிங்க வடிவம் ஜோதியா தெரியுது. ஒரு சிவலிங்க வடிவம் உப்பும் தெரியுது. பாத்தீங்கன்னாக்கா நல்லா அழகா இருக்குள்ளாரு. சிவலிங்கம் நல்லா அழகா எனக்கு கண்ணுக்கு தெரியுது. சிவலிங்க வடிவில் இருக்காரு. உள்ள மணல்ல சிவலிங்கம் இருக்கு. உள்ளார என் பெருமான் மணலுக்குள்ள அமர்ந்திருக்கிறார். சிவலிங்கம் அமர்ந்திருக்கிறாரு. நீங்க தரிசனம் பண்றீங்க, யாரெல்லாம் தரிசனம் பண்றீங்களோ அவங்க எல்லாம் இறைவன் நல்லா அருள் கொடுப்பான். இன்னொரு சிறப்பு,
நானும் ராஜாவை பேசிட்டோம், இந்த கோயிலுக்கு என்ன செய்யறது ஏன் செய்யறது போது ஐயா பேசுவோன்றாரு. இப்ப வந்த உடனே ஐயா கேட்கிற என்னன்ற அவர் சொல்றாங்க, ஐயா உபவாசம் பண்ணணும், அந்த இதெல்லாம் செய்யணும்ன்றாங்க. உடனே இறைவன் சொல்றாங்க, தை மாசம் உபவாசம் நடக்கும்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. என்ன மாசம் இது? ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை 5 மாசத்துல உபவாசம் நடத்திக்க நாங்க நடத்தல. என் பெருமான் சொல்றான், அவன் கோயில் அவன் கட்டிக்கிட்டான். என்ன அழகா தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டமா அவ்வளவு கட்டி, இன்னும் அழகா ஆர்வம் இப்ப அதுவும் பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் செலவுல கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. 1 கோடி ரூபாய் செலவுல கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. கும்பாசம் நடத்தி வைக்கிறதுக்காக அழைச்சிருக்காங்க. பெருமாவுடைய கருணை கும்பாசம் நடத்தி வைக்கிறதுக்காக அழைச்சிருக்கிறான். விரைவில் இந்த கோயில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும். ஏன்னா இது இறைவனுடைய இந்த மணல் தான், இந்த மணல் தான், இந்த மணல் தான் அது உள்ள இருக்கு. சிவலிங்கமா காட்சி கொடுத்த மணல் தான் நீ தரிசனம் பண்றீங்க. யாரெல்லாம் பாக்குறீங்க எல்லாருக்கும் நோயற்ற வாழ்வும் நீடி ஆயும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். சிவலிங்கம் என் பெருமான் வந்து சிவாய திருச்சிற்றம்பலம். இதுதான் சிவலிங்கமா காட்சி கொடுத்த மணலை பத்திரமா பாதுகாத்து இருக்காங்க. இதுதான் மூலஸ்தானம் வச்சிருக்காங்க. என் கண்ணுக்கு சிவலிங்கமா காட்சி கொடுத்தது ஒரு அற்புதமான, அப்படியே பெருமாள் சிரிச்சுட்டே இருக்கா. இது வந்து அம்மா வந்தவனே மனசுல தோணுது, இந்த இடத்துல வந்து ஸ்ரீ சக்கர வைங்க அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட 120 சிலைகளை செஞ்சு வச்சிருக்காங்க. இத்தனை சிலைகள் 120, கிட்டத்தட்ட 63 நாயன்மார்கள், நடராஜ பெருமானுடைய வெண்கலத்தான சிலைகள். இந்த பாருங்க, இதெல்லாம் அழகாக செஞ்சு வச்சிருக்காங்க. நன்றி ஒரு நன்றி வருது. எல்லாம் எந்த குறையும் 1 கோடி ரூபாய் செலவுல உண்மையே சொல்ற பிரமிக்கிறது. பிரமாண்டமா பெருமாள் செஞ்சு வச்சிருக்காங்க. என்ன அழகா செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க, பிரமாண்டமா செஞ்சு வச்சிருக்கிறான். அப்படியே அற்புதமா இருக்கு. நல்லா சீக்கிரம் தை மாசம் உபவாசம் பண்ணலாம்னு சொல்லி முடிவு கொடுக்குறேன். தை மாசம் ஊர் கூட்டத்துக்கு போட சொல்லிருக்கேன். ஊர் கூட்டத்துக்கு கூப்பிட்டு பேசுவோம்னு சொல்லி இப்ப இந்த இடத்துல அவங்க என்ன கேட்கிறாங்கன்னாக்கா, இந்த அப்படியே வளைச்சு இந்த இடத்துல பெரிய நந்தி போட முடிவு பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல போனா மணல்ல நிரப்பி, ஏன்னா இந்த இடம் போனா கோயில் சொந்தமான பெரிய மகிழ்ச்சியோர் போறோம். இதை பாக்குறவங்க அது தேவையான உதவிகள் செய்யுங்க. இதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. கோயில் ஆலயத்தை பாக்குறீங்க. இதுல ஒரு பெரிய சிறப்பு கேட்டீங்கன்னாக்கா, சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கு. இந்த ஆலயத்துல இன்னொரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம பாடலீஸ்வரருடைய ஆலயத்துக்கு உட்பட்ட ஆலயம் சொல்றாங்க. பாடலீஸ்வரர் ஆலயத்துக்கு உட்பட்ட ஆலயம் அதை சொல்றாங்க. வில்வ ஆலயம் இருக்கு, பாலிஸ் ஆலயம். ஏன்னா இது கடல் வந்து ஒவ்வொரு தடவை இது வந்து 6வது கோயில் கட்ட போறாங்க. 6வது தானே, அது 5 கோயில் முன்னாடி இருந்திருக்கு. அது கடலுடைய சீற்றத்தால உள்ள இருந்திருக்கு. ஆக பல சிவலிங்கங்கள் இந்த கோயில். அது மட்டும் இல்லாம சித்தர்களுக்கு ஜீவ சமாதி ஆயிருக்காங்க. நீ பாக்கிறதா சித்தர்கள் ஜீவ சமாதி ஆயிருக்காங்க. ஒரு சீனத்தர் சொல்லியிருக்காரு, சீனத்துறை ஒரு சிவபக்தர் கீழே இருக்கிறான்னு சொல்லி இந்த கோயில் கட்ட ஒரு பெரிய தொகையை கொடுத்து உதவி இருக்கிறாரு. எல்லாருக்கும் போய் சொல்றாரு, இந்த இடத்துல இருக்கிறேன்றாங்க. இந்த இடத்துல சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்கு. பல நிறைய சிவலிங்கம் உள்ள கிடைக்கு. ஏன்னா இந்த கட்டுற கோயில் 6வது கட்டக்கூடிய கோயில். பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆலயமா கட்டி கட்டி பக்கத்துல கடல் எவ்வளவு தூரத்தில் இருக்கு? 150 கிலோமீட்டர் ஏழாமட்ட கடற்கரை கடல் இருக்கு. அந்த கடல் சீற்றத்தை பூரா கடல் வந்து கோயிலை ஆக்கிரமிச்சிருக்கு. என் பெருமானை வந்து எங்களை பணிச்சிருந்தாக்க இந்த 6வது கோயிலை எழுப்பியிருக்காங்கன்னா, நீ கிட்ட இருந்து இன்னும் அதை சிறப்பா பூர்த்தி செஞ்சு இந்த கும்பாசம் நடத்திட்டு இருக்கான். தை மாசம் நடத்தலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கிறோம். அந்த ஊர் கூட்டத்தில் அவங்க எல்லாம் கேட்டு கலந்து ஆலோசனை பண்ணி தேதி நிர்ணயம் பண்ணி விரைவில் இந்த கும்பாசம் நடக்கும். இறைவன் வந்து திருவள்ளுவர் புரிவான். நீங்க பாக்குறதெல்லாம் கோயிலை சுத்தி பாக்குறீங்க. அற்புதமா கட்டிருக்காங்க. நல்லா அழகா அந்த இடம்லாம் பாக்குறதுக்கு ஆனந்தமா இருக்கு. நல்லா இருக்கு. சொல்றீங்களா? இந்த இடம்லாம் நல்லா அருமையா இருக்கு. கோயில் நடந்துகிட்டே இருக்கு. கோயில நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து இளந்த மரம், சுவாமியுடைய தலை விருட்சம். நீங்க பாக்குறது இளந்த மரத்தை பாக்குறீங்க, சுவாமியுடைய தலை விருட்சம். இது எல்லாமே இந்த கோயில் சேர்ந்த இடம் தான். இதெல்லாம் என்ன செய்யறாங்க, பெரிய மதிச்சோறு போட்டு இந்த இடத்த வந்து பின்னாடி அவங்க இடம் கொடுத்து மாத்துறாங்க. இந்த இடம் பெரிய மதிச்சோறு போடுறாங்க. பிரம்மாண்டமா இருக்கு. இந்த இடம் தான் பிரம்மாண்டமா இருக்கு, அழகா இருக்கு. அதனால விரைவில் கும்பாசம் காணுங்க சுவாமி. யாரெல்லாம் பாக்குறீங்களோ நான் உங்களுக்கு அவருடைய பெயரு, அவருடைய போன் நம்பரு அதையும் அனுப்பி வைக்கிறேன். தொகையை அங்க கோயிலுக்கு அவருக்கு பேர்ல அனுப்புங்க. இந்த சிவாலய திருப்பணிக்கும் அந்த பலன் புண்ணி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லா கோயிலும் கட்டிடலாம். என் பெருமான் சிவனுடைய ஆலயத்தை கட்டவே முடியாது. ஒரு செங்கல்ல கூட தீ வைக்க முடியாது. அவருடைய அனுமதி வேணும். ஒரு சிவாலயம் கட்டணும், ஒரு செங்கல் தரனா கூட
யார்கிட்ட விருப்பப்படுறானோ அவங்க கிட்ட அந்த செங்கலை கேட்டு வாங்குவான். அதனால நீங்க உங்களுக்கு எல்லாம் புண்ணியம் கிடைக்கும். இந்த கோயில் திருப்பணிக்கு உதவி செய்யுங்க. அற்புதமான ஆலயம். எல்லாராலையும் கோயில் கட்ட முடியாது. அவன் யாரை நினைக்கிறானோ அவங்க வச்சு அவன் கோயிலை வந்து கும்பாசத்தை பண்ணி வைப்பான். யார் செய்யறாங்களோ நல்லா ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் எல்லாம் கொடுத்தா எங்களெல்லாம் கொடுப்பான். ஏன்னா அந்த கோயிலை அப்புறம் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறோம். இங்க பாக்குற எல்லோரும் இந்த கோயில் திருப்பணிக்கு முடிந்ததை செய்யுங்க. இந்த அம்பாள் இருக்கிற இடம் அப்படியே நீங்க தரிசனம் பண்றீங்க. ஒரு ஆனந்தமான காட்சி. நாங்களே பிரமிச்சிட்டோம். இது ஒரு சின்ன கோயிலா இருக்கும், நம்ம ஏதோ கட்ட கூப்பிடாம போறோம் நினைச்சேன். ஆனா பார்த்தா 1 கோடி ரூபாய் செலவுல அப்படியே கல்லால இழைச்சு வச்சிருக்காங்க. 1 கோடி ரூபாய் செலவுல கல்லால கோயிலை இழைச்சு வச்சிருக்காங்க. பார்த்த உடனே நானும் ஐயா ராஜா முடிவு பண்ணோம், சரி தை மாசம் உபவாசம் நடத்தலாம், நல்லா இருக்கு அப்படின்னு. இது நாங்க சொல்லல, இறைவன் சொன்ன வார்த்தை. என்ன, நம்ம சாதாரண மனிதர்கள் நம்மளால கோயில் கட்ட முடியாது. இந்த கோயிலை அவன் கட்டிக்கிட்டான். தம்பிய ஒரு கருவியா வச்சு இவர் மூலியமா இங்க உள்ள ஊர் மக்கள் மூலியமா இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை கட்டுறதுக்கு இறைவன் அருள் கொடுத்திருக்கிறான். கும்பாபிஷேகம் வந்து பண்ணிக்கு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்திருக்கான். கும்பாபிஷேகம் பல லட்சம் செலவுல இது வந்து செய்ய வேண்டியிருக்கு. அது ஆர்வம் முறைப்படி செய்யக்கூடிய அருள் சக்தி பூரா என் பெருமான் கொடுப்பான். அதனால அவட சொல்லியிருக்கிறேன். அதனால விரைவில் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும். இறையில இருந்து துணை இருக்கும். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், சிவாய சிவாய சிவாய, ஓம் நம சிவாய். பரம்பொருளே காப்பாற்றுகிறேன்.